எலெக்ஷன் வந்துருச்சு, ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து தோசை போடுவாங்க, பரோட்டா சுடுவாங்க, இட்லி சுடுவாங்க, வந்து துணிக்கு அயன் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பயங்கர ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்மள அவங்க இந்த அரசியல்வாதிகள்லாம் நம்மள ஒருத்தவங்க அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த தோசை சுடுறது, வண்டியில வர்றது, சைக்கிள்ல வர்றது, வீட்டுக்கு வந்து சாப்பிடுறது, பாட்டிங்க கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதை பார்த்து தயவு செஞ்சு மக்கள்லாம் ஏமாந்துடாதீங்க. ஒரு மாசத்துக்கு 30,000 50,000 சம்பாதிக்கிறதுக்கே அவ்வளவு விஷயங்கள் நம்ம யோசிப்போம். அவங்க பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு யோசிப்பாங்கன்றத வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனா எலெக்ஷன் ஓட்டு கேட்கிற டைம்ல மட்டும் தோசை சுடுறது என்ன, வந்து சைக்கிள்ல வர்றது என்ன, வண்டியில வர்றது என்ன, அதுக்கப்புறம் நம்மள அவங்க கண்ணிலேயே தெரிய மாட்டாங்க. ஒரு பிரச்சனைனா நம்மளும் போயிட்டு பேசவும் முடியாது. ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்க. சோ பார்த்து நல்லவன் யாருன்றத யோசிச்சு முடிவெடுங்க.